The man believed what Jesus said and went on his way. அவர் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பால தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, reason led me to the mountain's base, faith lifted me to its top. அறிவு மலை அடிவாரத்திற்கு அழைத்து சென்றது, விசுவாசம் மலை உச்சிக்கு தூக்கிச் சென்றது. He who is charitable at heart always finds something to give. Saint Augustine. இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நன்மையினுடைய சுரூபி. நன்மைத்தனம் முழுமையாக அவரிடம் நிறைந்திருந்தது. தி எம்பாடிமெண்ட் ஆஃப் குட்னஸ். ஆகவே அவர் சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டு சென்றார். யாரெல்லாம் அவரிடம் வந்தார்களோ அனைவருக்கும் அவர் நன்மைத்தனத்தினுடைய மிகுதியை கொடுத்தார். ஃபுல்னஸ், முழுமையை கொடுத்தார். ஏதோ கொஞ்சம் மட்டும் என்று இல்லை, அதனுடைய முழுமையை கொடுத்ததினால்தான் அந்த ஒரு மாற்றத்தை பெற்றவர்கள் துடிப்புடன் திரும்பி சென்றார்கள். முன்பு இருந்த நிலை இல்லை. இன்றைய நற்செய்தியிலே தூரத்தில் இருக்கிற தனது பிள்ளைக்காக இவன் இயேசுவிடம் இறைஞ்சும் பொழுது, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று போ என்று வார்த்தையாலே சொல்லி தூரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இயேசு குணமாக்கக்கூடியவர் என்பதை இன்றைய நற்செய்தி வெளிப்படுத்துகிறது. இயேசு சொன்ன அதே நேரத்தில் அந்த குணம் பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றதை அவனுடைய காவலர்கள், உறவினர்கள் வந்து சொல்லுவார்கள். நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஜெபமும் இதே போன்று எல்லையை தாண்டி செல்லுகிறது. தூரம் ஒரு பொருட்டு அல்ல, இறைவனுடைய கருணைக்கு. 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். அந்த சகோதரன் ஆப்பிரிக்கா நாட்டில் மிஷனரியாக பணிபுரிகின்ற ஒரு குருவானவர். இந்த 2 சகோதரிகளும் தன்னுடைய சகோதரனுக்காக அடிக்கடி ஜெபிப்பார்கள். எப்பொழுதெல்லாம் ஆழ்ந்து ஜெபிக்கின்றார்களோ அந்த சமயத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி அவருக்கு நடக்கும். பிறகு அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி ஒரு நாள் அவர்கள் பேருந்தில் சென்று 2 பேரும் பேருந்திலிருந்து இறங்கியவுடன் அவர்களுக்கு தாங்க முடியாத வலியானது இடுப்பிலே ஏற்பட்டு நடக்க முடியவில்லை. ஆகவே அங்கேயே அமர்ந்து விடுகிறார்கள். வழக்கமாக நமக்கு ஏதாவது ஏற்பட்டால் நம்ம பற்றி தான் நினைப்போம். ஐயோ, இவ்வளோ பெரிய வலி இருக்குது, என்ன செய்யலாம், டாக்டர்கிட்ட போகலாமா, யாராவது கூப்பிடலாமா? உடனே இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய சகோதரனுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை அவர் அங்கே என்ன துன்பத்தில் இருக்கிறாரோ தெரியவில்லை என்று அதே நேரத்தில் ஜெபிக்கின்றார்கள். ஒரு 5-10 நிமிடங்கள் ஜெபித்ததும் இவர்களுடைய வலி ஓரளவு குறைந்த பிறகு எழுந்து தங்கள் பயணத்தை தொடர்ந்துகிறார்கள், வேலை செய்கிறார்கள். சிறிது நாட்கள் கழித்து, அப்பொழுதெல்லாம் எஸ்எம்எஸ் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. சில நாட்கள் கழித்து அவரிடமிருந்து தகவல் வருகிறது. எந்த நேரத்தில் இவர்கள் தங்கள் சகோதரனுக்காக ஜெபித்தார்களோ அதே நேரத்தில் அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்து அந்த குதிரையானது அவரை கண்ணு மண் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகுது. அவர் அங்கேருந்து அபயக்குரல் எழுப்புறார், இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும். அபயக்குரல் எழுப்பிய நேரம் இங்கே இந்த சகோதரிகள் அவருக்காக ஜெபித்த நேரம். ஜெபித்த நேரத்தில் அங்கே அவர் ஒரு மரத்தில் போய் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் பிறகு அவர் சமாளித்து கொண்டார். ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு நம்முடைய கூக்குரல் எட்டும் பொழுது உடனடியாக அங்கே உதவி வந்து சேரும்.
இதயத்தில் அன்புடையோர் எப்பொழுதும் ஈயும் மனநிலையில் இருப்பர். ஆகவே நாம் பிறருக்காக ஜெபிக்கின்ற ஜெபமானது வல்லமையுடன் கேட்கப்படுவது மட்டுமல்ல, அது வல்லமையாக செயல்படவும் செய்யும். Word is living within the Father's heart, in the mouths of those who declare it, in the heart of the one who believes and loves. Baldwin of Home. இறை தந்தையின் இதயத்தில் உள்ள வார்த்தை அதை பிரகடனம் செய்வோர் வாயிலும் நம்பும் அன்பரின் இதயத்திலும் வாழ்கிறது. இந்த ஓங்காரம் என்று சொல்லுவார்கள், இந்த ஓம் என்று சொல்கிறார்களா இந்து சகோதரர்கள், அது வார்த்தையினுடைய பிரவாகம். இறைவனின் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அதான் மனு உருவாகி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய வார்த்தையினால் போதனையினால் நமக்கு இறை அருளை ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த இறை வார்த்தையை செவிமடுத்து வாழ்கிறோமோ உன்னதரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். Put your trust in Jesus. Let go of prejudice, our pretenses, our pride. Let God, accepting His word, believing in His unconditional love. இயேசுவிடம் உன் நம்பிக்கையை வை, உன் முன் சார்பு எண்ணத்தையும் பாசாங்கையும் விட்டுவிடு. அவரது வார்த்தையை ஏற்று அவரது நிபந்தனையில்லா அன்பில் நம்பிக்கை வை. புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னோடும் கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே, மாசில்லா மணியே, துன்பமே, பிறப்பே, இறப்பொடு மயக்காம் தொடக்கெல்லாம் அறுத்த நற்சோதினி, இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன். இறைவன் எவ்வளவு தூரம் வல்லமையுள்ளவர், அதே சமயத்தில் எளிமையானவர். நேற்று பார்த்தோம், அன்பென்னும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பர் கரத்தமர் அமுதே என்றெல்லாம் இந்த அன்பின் தன்மையை பார்த்தோம். மிக மிக எளிமையாக தன்னை பிறருக்கு எடுத்து காட்டுபவரும் தன் பிரசன்னத்தை கொடுப்பவரும் அதனால் வல்ல செயல்களை செய்பவருமாக இறைவன் இருக்கின்றார். ஆகவே அவர் நம்முடைய என்பெல்லாம் உருக்கி நமக்கு வேண்டிய அந்த கருணையை தரும் பொழுது நம் உள்ளம் உருகுவதை காண முடியும், உணர முடியும். எம்மாவூஸ் சீடர்கள் அதான் சொன்னார்கள், அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம் உள்ளம் உருகவில்லையா? உண்மையான வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தை நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் கேட்கப்படுமாயின் அந்த உள்ளம் உருகும். என்பெல்லாம் உருக்கி எளிமையாய் ஆண்ட ஈசனே, மாசில்லா மணியே, துன்பமே, பிறப்பே, இறப்பொடு மயக்காம். இந்த இறப்பு, பிறப்பு, துன்பம் இவைகளை எல்லாவற்றையும் நீர் ஆண்டு கொண்டு இவைகளை எல்லாம் அதனுடைய தொடக்க நிலையிலேயே அறுத்து, இந்த களைகளை முளையிலேயே கிள்ளுதலை போல தீவினைகளின் முளைகளை துவக்கத்திலேயே அறுத்து நற்ஜோதினி, நல்ல வெளிச்சத்தை கொடுத்து எமக்கு வழிகாட்டுகின்ற தேவன், இன்பமே உன்னை சிக்கென பிடித்தேன். இவ்வளவு மகிழ்ச்சியை தருகின்ற இறைவா, உன்னை நான் சிக்கென பிடித்தேன், எனக்கு அருள்வாய். இஃப் ஐ கீப் எ green bough in my heart, the singing bird will come. பசுங்கொடி என் இதயத்தில் இருந்தால் பாடும் பறவை என்னிடம் பறந்து வரும். எண்ணத்தின் அலைகளை வெளியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் உணரும். மிருகங்கள் கூட நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும். கோபமா, பாசமா, நம்மீது கோபமாக இருக்கிறார்களா என்று அவைகள் கூட தெரியும். ஆகவே பசுங்கொடி என் இதயத்தில் இருந்தால் பாடும் பறவை என்னிடம் பறந்து வரும். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். To you I lift up my soul, O Lord. My God, in you I trust. Let me not put to shame. Let not my enemies exalt over me. ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை,
உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன், என்னை நீர் காத்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.